சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெண் ஒருவர் தனது 1 வயது குழந்தையோடு உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற காட்சிகள்தான் இவை. சேலம் மாவட்டம் ஹஸ்தம்பட்டி ஜான்சன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 23 வயதான சீதா லட்சுமி என்பவருக்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயக்குமார் என்பவருடன் திருமணமான நிலையில் 1 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. சீதா லட்சுமியின் குடும்பத்தினர் திருமணத்தின் போது ஜெயக்குமாருக்கு 5 சவரன் நகையும் ஒரு வண்டியும் வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. கேஸ் கொடுத்தீங்களாமா? ஜெயக்குமார் வேலைக்கு செல்லாமல் இருந்ததை சீதா லட்சுமி தட்டி கேட்டபோது, அவன் அப்படித்தான் இருப்பான், நீதான் வேலைக்கு போகணும் என மாமியார் மிரட்டி டார்ச்சர் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சீதா லட்சுமிக்கு இதயத்தில் ஓட்டை இருப்பதாகவும் அதற்காக அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் 6 மாதத்தில் இறந்து விடுவதாகவும் மருத்துவர் தெரிவித்துள்ளதால் அறுவை சிகிச்சை செய்வதற்காக கணவரிடம் பணம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. நீ அழகா இல்ல, படிப்பறிவும் இல்ல என கூறி கணவரும் மாமியாரும் அறுவை சிகிச்சைக்கு பணம் கொடுக்காமல் கடந்த 21ஆம் தேதியன்று சீதா லட்சுமியை வீட்டை விட்டு அடித்து வெளியேற்றிவிட்டதாக கூறப்படுகிறது. கை குழந்தையோடு வீட்டை விட்டு வெளியேறிய சீதா லட்சுமி இதுகுறித்து ஹஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நீதான் அனுசரிச்சிருக்கணும் என போலீசார் கணவருக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மாற்று துணி கூட இல்லாமலும் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட வழியில்லாமலும் தவித்த சீதா லட்சுமி சேலம் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து புகார் கொடுக்க வந்ததாகவும் அப்போது ஆட்சியரை சந்திக்க விடவில்லை எனவும் சொல்லப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த சீதா லட்சுமி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு மண்ணெண்ணெயோடு சென்றுள்ளார். அப்போது தனது உடலிலும் தனது குழந்தையின் உடலிலும் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றுள்ளார். இதனை பார்த்து அங்கிருந்த போலீசார் இருவரின் மீதும் தண்ணீரை ஊற்றி காப்பாற்றி இருக்கிறார்கள். பின்னர் போலீசார் இருவரையும் ஆட்டோவில் ஏற்றி வைத்து சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி தன்னை அடித்து துன்புறுத்திய கணவர் மாமியார் மீது நடவடிக்கை எடுத்து தான் வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என சீதா லட்சுமி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கிறார்.